Hi everybody, welcome everybody to the first day of spoken English course. நம்ம இந்த கோர்ஸை 60 days பண்ண போகிறோம். ஸோ இதோட பேசிக்ஸ் என்னன்னா நம்மளால மினிமம் சென்டென்ஸ் எழுத தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சரி, ஓகே, நம்ம எப்படி பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன். சரி, இங்கே நிறைய இடத்துல நம்ம செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பார்த்துருப்போம். பட் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வந்து நம்ம 2 டைப்ஸாக டிவைட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் என்னன்னா, ஒருத்தங்க கிட்ட நம்மளை 2 மினிட்ஸ்க்கு மேலே இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏன்னா நம்ம நாளைக்கு பெரிய ஒரு பொசிஷனுக்கு போனதுக்கப்புறம் நம்ம இன்ட்ரொடக்ஷனை கேட்கறதுக்கு நிறைய பேர் 1 மணி நேரம் கியூவில் நிற்பாங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை எவ்வளோ ஷார்ட்டாக வச்சுக்க முடியுமோ நீங்கள் அவ்வளோ ஷார்ட்டாக வச்சுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், your self introduction should be only for 2 minutes and not more than that because nobody wants it. எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், மை நேம் இஸ்ன்னு சொல்ல வேண்டாம். சரிங்களா? ஐ ஆம் அப்படின்னு சொல்லுங்க, இல்லை மை செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஐ ஆம் சொல்லி பார்க்கலாமா? ஐ ஆம் ராமு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யூ டெல்லிங் அபவுட் யுவர் செல்ஃப். செகண்ட் பாயிண்ட், நீங்கள் உங்களோட இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட் கேட்டகரி இருப்பீங்க, வேலைக்கு போகிறவங்க கேட்டகரி இருப்பீங்க. அப்போ ஸ்டூடெண்ட்னா என்ன சொல்லலாம்னா, ஐ ஆம் ராமு completed my BSc in this college. ஓகேங்களா? இல்லை, நான் வந்து பர்சியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன், presently doing my BSc in the காலேஜோட பேர். சரிங்களா? செகண்ட் பாயிண்ட். ஓகே, தேர்ட் பாயிண்ட், இப்போ நான் வந்து காலேஜ் படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நெக்ஸ்ட் ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸ்க்கு போகிறேன். தேர்ட் பாயிண்ட், then you have to say about your passion. I am passionate about doing this. My dream, next உங்க dream, my dream is to be என்னது, அது உங்களோட ட்ரீம். நெக்ஸ்ட், ஐ ஹாவ், இல்லை நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸை பற்றி, ஒரு மதரை பற்றி ஃபாதரை பற்றி சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் இருக்காங்கன்னு சொல்லலாம். மை ஃபாதர் இஸ் அ டாக்டர், மை மதர் இஸ் அ டீச்சர் and I have one sister. இப்போ அம்மா வீட்டில் இருக்காங்க அப்படின்னா my mother is a homemaker. ஓகேங்களா? இதுதான், இவ்வளோ போதும். ஃபர்ஸ்ட் நம்ம உங்கள் நேம் சொன்னீங்க, நெக்ஸ்ட் நீங்கள் எங்கே படிக்கிறீங்கன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் உங்களோட பேஷன் சொன்னீங்க, அதுக்கப்புறம் உங்களோட ட்ரீம் சொன்னீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்களோட பேரண்ட்ஸை பற்றி சொன்னீங்க. தட்ஸ் ஆல் இஸ் இனஃப். திஸ் இஸ் வாட் இஸ் ஃபார் காலேஜ் சில்ட்ரன். தென் ஃபார் யோர் ஒர்க்கிங் எம்ப்ளாயீஸ் அதே ஃபார்மேட் தான். ஐ ஆம் so and so. I completed my BE in the college with so much years of experience. நீங்கள் experience இல்லைன்னா அந்த லைன் எடுத்துடலாம். With so much years of experience, worked in multiple organizations. Like என்னது ஆர்கனைசேஷன்ஸ்லாம் ஒர்க் பண்ணீங்க, அந்த ஆர்கனைசேஷன்ஸோட பேர் 1 2 3 அப்படின்னு சொல்லலாம். Then passionate in doing so and so. உங்களோட passion கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். Then you can talk about your dream. And my future dream is to become so and so, as usual. I am married. Married illana, don't have to say anything. You can talk about your father. My father is a doctor. My mother is a homemaker. And I have one sister. Abdi married na, I am married. My wife is a teacher. I have one daughter. Thank you. இவ்வளோ தாங்க. ஸோ உங்கள் இன்ட்ரொடக்ஷனை என்றைக்குமே கேட்டகரைஸ் பண்ணிக்கணும். இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன், என்றைக்குமே உங்கள் இன்ட்ரொடக்ஷன் வந்து நீங்கள் சொல்லும் போது ஸ்டாமர் பண்ணக்கூடாது, திக்கக்கூடாது. திக்குனீங்கன்னா நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேயே நமக்கு ஸ்டாமரிங் இருக்குன்னு சொல்லி நம்மளோட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நினைப்பாங்க. சரிங்களா? Do not stammer when you say about yourself. Be very confident in telling about yourself.